சக்தி வந்து பொன்னிக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போகிறோம் சக்தி அப்படின்னோடனே, சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே போகலாம் கேட்கக்கூடாது அப்படின்னோடனே, என்ன சக்தி நம்ம வந்து வெளியே போகிறோமா இப்போ தான் சக்தி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, மறுபடியும் எதுக்கு சக்தி பிரச்சனைனா பற்றி பேசக்கூடாது, நம்ம இங்கே தான் போகிறோம், பக்கத்தில் தான் போகிறோம், என்னை நம்பி வருவியோ மாட்டியா, சரி சக்தி வரேன் அப்படின்னா இப்போ கண்ணை கட்டிக்கணும், எனது கண்ணை கட்டிக்கணுமா, ஆமாம் பின்ன சும்மாவே கூட்டிகிட்டு போக முடியுமா, அப்போ தானே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன சக்தி இப்படி பண்ணுறீங்க, சரி வா 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 அப்படியே வா அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து திறந்து விடுறாரு. பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, என்ன சக்தி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அங்கங்கே வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து அவ்வளோ அழகாக பலூன்ஸு, அதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மேம்படுது போகிறக்கு, என்ன சக்தி இதெல்லாம் அப்படின்னோட, எல்லாம் உனக்கு தான் பொன்னி அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல், என்ன சக்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னோடனே, எல்லாம் வந்து ஒரு காரணமாக தான், நீ வா பொன்னி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு கேக் இருக்குது, அதை வந்து கட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் வந்து ஐ லவ் யூ பொன்னி அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து ஒரு ரோஸ் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே வந்து முட்டி போட்டு ஐ லவ் யூ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு. அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. என்ன சக்தி அப்படின்னோடனே, உனக்கு புரியலையா பொன்னி, உன்னை நான் விரும்புகிறேன், நீ தான் என் மனசு ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களாலே நம்ப முடியல. அப்படியே பார்த்து ஒன்றும் புரியாமல், என்ன சக்தி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் பொன்னி, இதுக்கப்புறம் நம்ம கணவன் மனைவியாக சேர்ந்து வாடுவோம், உன்னை நான் விரும்புகிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, ஐ லவ் யூ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே சந்தோஷம் தாமரை அப்படியே கண்ணீராக ஊற்றுது நம்ம பொன்னிக்கு. தாங்கவே முடியல அவங்களால. அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க சக்தியை. ஒரு நிமிஷம் தன்னையே மறக்கிறாங்க. சக்தியை வந்து அப்படியே அவங்கள கட்டிக்கிறாரு இறுக்கி. 2 பேருமே வந்து தன்னைத்தானே மறக்கிறாங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நீங்கள் என்னை ஏற்றுக்கவே மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சக்தி அப்படின்றாங்க. அழாத பொன்னி, இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், காலம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு நீயும் நானும் சந்தோஷமாக வாழணும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்றாரு. இவ்வளோ நாள் வந்து நான் உன்னை காக்க வச்சிட்டேன், சாரி பொன்னி அப்படின்னோடனே, பரவாயில்ல சக்தி, நீங்கள் என்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி, தேங்க்ஸ் எல்லாம் கிடையாது, தேங்க்ஸ் சாரி எல்லாமே நமக்குள்ளே கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல சக்திக்கு. அப்படியே வந்து தூக்கி கொண்டாடுறாரு. அங்கே ஃபுல்லாகவே வந்து சுற்றுறாரு. சக்தி விடுங்க விடுங்க, நான் விடவே மாட்டேன், இதுக்கப்புறம் எப்போவுமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி சுற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கேக் ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து தன்னை அறியாமல் 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து தன்னை மறக்கிறாங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே கூட்டின்னு வந்துடுறாரு கார்த்தி. என்னடா சக்தி எங்களை விட்டுட்டு தனியாக என்னடா பண்ணுற அப்படின்னோடனே அப்படியே வந்து வெக்கப்படுறாங்க 2 பேருமே. இதுக்கப்புறம் வந்து சக்தியும் பொன்னியும் ஒன்று தான், 2 பேருமே வந்து ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னோன்னு எல்லாருமே அதிர்ச்சியாக பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறாக எரியுது அவங்களுக்கு. செம்ம டென்ஷனாக இருக்காங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கேட்குறாரு. ஆமாம், இதுக்கப்புறம் வந்து பொன்னியும் நானும் வந்து சேர்ந்து வாழ தான் முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் 2 பேரும் வந்து வாழ போகிறோம், பொன்னியை நான் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டேன், சாரிப்பா நான் இவ்வளோ நாள் உங்கள் பேச்சு கேட்காம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னுன்றாரு. உடனே வந்து சொல்கிறாரு சந்திரசேகர், விடுப்பா இதில் என்ன இருக்குது, இப்போ அது பொன்னியை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அது போதும், உன் அம்மாவும் பொன்னியை புரிஞ்சுக்கிட்டா, நீயும் பொன்னியை புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு இது போதும்ப்பா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, சீக்கிரமாகவே நீங்கள் 2 பேரும் பேரனோ பேத்தியோ எனக்கு பெற்று கொடுத்துடணும், ஓகேவா அப்படின்னோடனே உடனே வந்து சரிங்க அப்படியே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்தியால் தாங்கிக்க முடியாமல் நிற்கிறாங்க. இது முடியுது.